ஹாய் கேஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா அந்த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலன் அந்த புக்கை பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, அந்த புக்கில் வந்து ஒரு 5 ரூல் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து செல்வத்தை அடையணும்னா அந்த 5 ரூலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 ரூலை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், அவன் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பங்கை வருங்காலத்திற்காக சேர்ந்து வைக்கிறானோ அவன் தான் ஈஸியாக இது பண்ணணும்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரூபாயை வந்து உங்களுடைய இதுக்காண்டி சேமித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன்னதமான வேலை செய்து லாபகரமான தொழிலை நடத்துபவர்கள் பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம தப்பான வழியில் பணம் சம்பாதிக்காமல் ஜென்யூனான வழியில் பணம் சம்பாதிச்சா தான் நம்மளால் வந்து பணத்தை அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. தேர்டு பாயிண்ட் என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அறிவுள்ளவர்கள் ஆலோசனையும் ஜாக்கிரதையும் முதலீடு செய்து தங்கப்பாது. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட தப்பானவங்களோட அட்வைஸை கேட்டு மணியை வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாமல் ஒரு அறிவார்ந்தவங்களோட அட்வைஸை கேட்டு அவங்க சொல்கிற வழியில் வந்து பணத்தை முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. 4வது ரூல் என்ன சொல்கிறாருன்னா, தெரியாத தொழிலில் முதலீடு செய்து நஷ்டத்தை அடைபவன் வந்து அதை பாதுகாக்க மாற்றப்படுத்துவது. அதாவது பார்த்தீங்கன்னா, தெரியாத தொழில் நம்ம அந்த புக்கோட ஃபஸ்ட் வரியிலே சொல்லியிருந்தேன், செங்கல் செய்கிறவனை நம்பி வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் செய்கிறவன் வந்து வெளிநாட்டில் போய் தங்கம் வாங்கிட்டு வருவான், நம்ம முதலீடு பண்ணி பணம் சம்பாதிக்காதோம்னு நினச்சார். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பேக்கரியில் முதலீடு பண்ண போகிறீங்கன்னா பேக்கரியில் வேலை செய்கிற ஒருத்தவன்கிட்ட கொடுத்தா தான் அது வந்து நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஒரு விவசாயத்தில் முதலீடு செய்ய போகிறீங்கன்னா விவசாயம் செய்யும் தொழில் செய்கிற நபர்கிட்ட உங்கள் பணத்தை கொடுத்தா தான் அது வந்து முதலீடாக பண்ண முடியும். அதாவது எந்த தொழிலில் நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்களோ அந்த துறையில் வேலை செய்கிற ஒருத்தவன்ட்டு உங்கள் பணத்தை கொடுத்தா தான் உங்கள் பணத்தை வந்து பெருக்க முடியும். அவள் பார்க்குறது வேறு வேலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஆனால் நான் உங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை ஜென்ரேட் பண்ணி தரேன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்காத விஷயம். உங்கள் பணத்தை தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தங்கம் சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவர்கிட்ட கொடுத்தா தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. 5வது ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, கிடைக்க முடியாத அளவுக்கு பேராசைக்கு பிடித்தவனா. அதாவது பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து பணம் இது பண்ணுன்றதுக்காண்டி அந்த பணத்துலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. பணத்தை அதாவது அளவுக்கு இடமாக பேராசைப்படுறது, அடுத்தவங்களை ஏமாற்ற, இந்த மாதிரியான தாட்டில் போகாமல் நீங்கள் வந்து பேராசை இல்லாமல் பணத்தை சேமித்து அதை வந்து செலவு பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்கிறாரு. பேராசை பிடித்த எண்ணங்களோடு இருந்தால் தங்கம் உங்கள்கிட்ட இருக்காது, ஓடிடும் சொல்கிறாரு. இந்த இதில் தங்கம் சொல்கிறது செல்வத்தை தான் சொல்கிறாரு. இந்த 5 கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து லைஃப்பில் வந்து பணத்தை வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறேன்னு நான் சொல்ல மாதிரி, நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா அதில் ஒரு ரூபாய் வந்து எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2வது விஷயம் வந்து நேர்மையான வழியில் எப்பயுமே பணம் சம்பாதிக்கணும்னு சொல்கிறாரு. 3வது விஷயம் அறிவார்ந்தவர்களோட அட்வைஸை வந்து கேளுங்க. 4வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியாத தொழிலை முதலீடு செய்யாதீங்க. 5வது விஷயம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீங்க, பேராசை கொள்ளாதீங்க. இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலன், அதாவது பாபிலனின் மிகப்பெரிய பணக்காரன், இந்த புக்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த புக்கை படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.